அங்க பாருங்க, நீங்க உங்க அண்ணன் கிட்ட எதுவும் கலந்துக்காம பண்றதுனால அதை எதிர்த்து கேள்வி கேட்க உங்க தங்கச்சிங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. இவ்வளவுதான் உங்க தங்கச்சிங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசம். பெரிய அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியம். சரி, போய் அண்ணன் கிட்ட பேசுவோம். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எங்க அண்ணன் ஊருக்கே நல்லது பண்ணும்போது நாங்கெல்லாம் அதுல கலந்துக்கலன்னா எப்படி? இன்னைக்கு போய் அண்ணன் கிட்ட என்ன ஏதுன்னு பேசுவோம். அண்ணியால வரலட்சுமி நில்லுமா, அம்மா சொன்னா கேளுங்கம்மா, நில்லுமா. அங்க போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேணாமா, சொன்னா கேளுங்க. அண்ணே, ராமன் லக்ஷ்மண் மாதிரி 2 பேரும் இத்தனை நாளா ஒன்னா தானே இருந்தீங்க. அதை பார்த்து நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் தெரியுமா? அதை கெடுக்கிற மாதிரி இப்போ ஒண்ணு நடக்குது. அதை பார்த்துக்கிட்டு எங்களால எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? குணசேகரன் ஊர்ல அவனுக்குன்னு ஒரு நல்ல பேர் வரணும்னு தான் தனியா போய் பண்றான். இப்ப நீங்க போய் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணா ஊர்ல அவன் பேரு தானே கெட்டு போவோம். குணசேகரன் சொன்னதை நம்பி நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் அந்த கம்பெனிக்கு சீட்டு போட போறாங்கன்னா நானும் அவன் கூட இருந்து இதை பண்றேன்னு நம்புறதுனாலதான். எனக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம ஊர் ஆளுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவனை நம்பி அந்த கம்பெனில யாரும் சீட்டு போட மாட்டாங்க. அது அவனுக்கு தான் அவமானம் ஆயிடும். என் தம்பி என்னைக்கும் எதுக்காகவும் யாரு முன்னாடியும் அவமானப்படக்கூடாது. அவன் என்னை விட்டுட்டு தனியா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவன் எந்த ஆபத்திலையும் மாட்டிக்கூடாது. அதான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் கரிகால் நான் அனுப்பியிருக்கேன். குணசேகரனுக்கு எந்த பிரச்சனை இல்லாம அவன் பார்த்துப்பான். நீங்க குணசேகரன்ட்ட போய் எந்த சண்டையும் போடாம அவனுக்கு துணையா நில்லுங்க. அதுதான் இப்ப எனக்கு வேணும். ஐயோ அண்ணா. சரிங்கண்ணே, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, வா வரலட்சுமி. சரிண்ணே. நாங்களும் ஆளுக்கு 1 லட்ச ரூபாய் கட்டுறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். பாத்தியாடி, என்னமோ சொன்ன, இதாண்டி என் தங்கச்சிங்க. இனி ஏதாவது தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருந்தா நாக்கு அறுத்துருவோம். ஐயோ அண்ணே, அண்ணே என்னன்னாச்சு? இப்ப எதுக்கு நீங்க அண்ணியை திட்டிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போய் பணத்தை கட்டுங்க போங்க. சரிங்க சரிங்க. வரலட்சுமி, பணத்தை கட்டலாம். எல்லாருமே பணத்தை கட்டுறாங்க. வர வழியில பைக் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. இல்லைன்னா கம்பெனி ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். அவனுங்களையும் யாருன்னு பார்த்துருக்கலாம். என்ன முத நாளே இவ்ளோ பேர் வந்து பணம் கட்டிட்டு இருக்காங்க? நம்ம ஆளுங்க கிட்ட உள்ள பிரச்சனையே தான். அதிகமா வட்டி கொடுக்கறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது எப்படி கொடுக்க முடியும்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த வட்டியை வாங்கி என்னெல்லாம் பண்ணலான்ற கனவுக்கு போயிடுவாங்க. அதனால தான் எத்தனை சிட்ஃபண்ட் கம்பெனி ஏமாத்தினாலும் அதை பத்தி யோசிக்காம திரும்ப திரும்ப போய் ஏமாறுறாங்க. அங்க பாருக்கா. யார் இப்ப பாக்கவத்துல வச்சு அழைச்சாங்கன்னு நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? கரிகாலா, உங்க அப்பாவையே நாங்க கூப்பிடலன்னா அப்ப உங்க யாரையும் நாங்க கூப்பிட விரும்பலன்னு தானே அர்த்தம்?
அது கூட தெரியாத பச்சை குழந்தையா நீ? இந்த சிட் ஃபண்ட் கம்பெனியால இந்த ஊர்க்காரங்களுக்கு எவ்வளவோ நல்லது நடக்க போகுது. அதுக்கப்புறம் என் புருஷன் யாருன்னு இந்த ஊருக்கே தெரிய போகுது. எல்லா பேரும் புகழும் என் புருஷனுக்கு மட்டுமே போயிருமோன்னு பயந்து போய் உங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிருக்காங்களா? சித்தி, அப்படியெல்லாம் எதுவும் நினைச்சு நாங்க வரல. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? இந்த சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிச்ச ஆளுங்க யாருன்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். போயிட்டு இருக்கு. நான் சொன்னதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. சரிம்மா. மரிகாலம் கிட்ட